திரு சேகர் பாபு அவர்கள் தான். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெய்லியுமே ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகள் ஏதாவது கேட்கப்படுதா, தமிழக அரசு சார்பில் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்க கிடையாது. அதை தொடர்ந்து இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அதுல பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு எடக்கு முடக்கா பதில் சொல்லி ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அதுவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் கேட்ட கேள்விக்கு நீங்க முதல்ல எந்த பத்திரிகை, உங்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி கொடுத்தீங்களே, அதை நிறைவேற்ற சொல்லி தானே இப்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டா அப்படி எந்த வாக்குறுதியும் கொடுக்கவே இல்லைன்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்ப இருக்கிறதுலே இதுதான் சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ்? அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. எப்படி வீடியோவை பார்த்தீங்கல்ல, மெயினா கேட்கிற கேள்வி உனக்கு ஏன் பதில் சொல்லணும், கரெக்ட் தானே? அவரை தனியா கேட்கிற கேள்வி கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பார்த்து இவர் கேட்கிற கேள்விதான். உங்களுக்கெல்லாம் நாங்க ஏன் பதில் சொல்லணும், நாங்க எங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வோன்றத இன்டைரக்டா சொல்ற மாதிரி தான் இருக்கு.